நந்து சொல்லுங்க ஜோ. காலர் ஐடி பார்த்து நான் நம்பர்ல ஃபார்வர்ட் பண்ணி விட்டுட்டேன். செக் பண்ணி பாருங்களேன். வந்துகிட்டே இருக்கு ஜோ. நான் கண்டுபிடிச்சிடுறேன். நீ worry பண்ணிக்காத. ஓகே, தேங்க்ஸ். உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. யாரோ அவரை குளத்துல அடிச்சு போட்டது தகவல் சொல்றாங்க. இது உண்மையா இருக்க கூடாது. அவர் உயிரோட இருக்கணும். நான் இப்ப அவரை தேடி போறேன். அவரை பத்திரமா என் கண்ணுல நீதான் காட்டணும். என்னடா? சாமி கும்பிடுங்க, சாமி கும்பிடுங்க, சாமி கும்பிடுங்க. பத்தி வச்சுக்கோங்க. என்னடா? என்ன வேணும்? என்ன வேணும்? அப்பா வேணுமா? அப்பா வேணுமா? அம்மா சாமி கும்பிட்டேன்னு தெரியுமா? அப்பாக்காக தாண்டா செல்லும். ஏதோ என் மனசு ஒரு நிலையில இல்ல. எனக்கு என்னமோ உன் சித்தி கல்யாணத்துல என் மனசு ஒட்டவே மாட்டேங்குது. உன் அப்பாக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அதே உள் மனசு உறுதியா சொல்லுதுடா. ஆனா என்ன நடந்திருக்கோ, ஏது நடந்திருக்கோ, எங்க நடந்திருக்கோன்னு ஒண்ணுமே தோண மாட்டேங்குதுடா. ஒருவேளை அந்த மர்ம குரல் சொன்ன மாதிரி அவரு குளத்துல தூக்கி போட்டது உண்மைனா? இல்ல, நான் குளத்துக்கிட்ட போய் தேடி பார்க்க போறேன். இது உங்க பாட்டி கிட்ட சொன்னா அவங்க என்ன திட்டுவாங்க. உனக்கே தெரியும்ல, உங்க அப்பா இப்ப நல்லவரா தெரிஞ்சிட்டாரு. ஆனா சொன்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் என்ன செய்யறது? இது போய் நான் யாருக்கிட்ட சொல்றது? இங்க பாரு, அதுக்காக தான் நான் உன்கிட்ட சொல்றேன். என்ன சொல்லும்? நான் அந்த காட்டம்மன் குளத்துக்கிட்ட போயிட்டு அவரை தேட போறேன். அங்க இருக்கவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சுட்டு எப்படியாவது உங்க அப்பாவை தேடி கண்டுபிடிச்சு நான் உங்ககிட்ட கூட்டிட்டு வருவேன். பாரு, நான் சொல்றது கேப்பியா? அது வரைக்கும் நீ பாட்டி கிட்டயும் ஜோதிகா சித்தி கிட்டயும் சமத்தா இருக்கணும். என்ன இருப்பியா? இருப்பியா? பாட்டி கிட்ட இருப்பல்ல? நீ மெல்ல மெல்ல பேசி எப்படியாவது பாட்டி மனசு மாத்துவியா? அப்பா ரொம்ப நல்லவரு. அப்பா திருந்திட்டாரு. அப்பாவை தயவு செஞ்சு ஏத்துக்கோங்க பாட்டி அப்படின்னு சொல்லுவியா? சொல்லுவல்ல? செல்லும் சமத்து. சரி, உனக்கு அம்மா சோறு ஊட்டி விட்டுட்டு அப்புறமா அப்பாவை தேடி போற, சரியா? நீ உன் அப்பா போட்டோவை கெட்டியா புடிச்சிட்டு தூங்கணும், சரியா? தூங்குவியா? சரி, வா. ஹலோ ஹலோ, இந்த நம்பர் வந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு.
நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் பூமி கிரானைட் கம்பெனில ஒர்க் பண்ற ஸ்டாஃபுங்க. உங்களுக்கு யார் வேணும்? ஓ அப்படிங்களா? சாரி, ராங் நம்பர். இட்ஸ் ஓகே சார். ஹலோ. ஹலோ, இந்த நம்பர் வந்து எனக்கு ஒரு மிஸ் கால் வந்துச்சு. என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? என் பேரு மீனாட்சி. நான் ஃபேன்சி ஷாப் வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்? ஓ, இது ஃபேன்சி ஷாப் நம்பருங்களா? ஓகே, சாரி. இட்ஸ் ஓகே. யார் இது? புது நம்பரா இருக்கு. ஹலோ. ஹலோ, இந்த நம்பர் இருந்து என்ன கூப்பிட்டுருந்தீங்க. என்னால அட்டன் பண்ண முடியாம போயிடுச்சு. நீங்க யார் பேசுறது? சார், நான் எஸ்எஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வார்டு பாய் பேசுறேன் சார். உங்களுக்கு என்ன வேணும் சார்? எந்த ஹாஸ்பிட்டல் சொன்னீங்க? அச்சரப்பாக்கம் எஸ்எஸ் ஹாஸ்பிட்டல் சார். அச்சரப்பாக்கம் எஸ்எஸ் ஹாஸ்பிட்டல். சொல்லுங்க சார், என்ன சார் விஷயம்? சார், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவீங்களா? சொல்லுங்க சார். உங்க ஹாஸ்பிட்டல்ல இந்த 2-3 நாள்ல யாராவது சீரியஸ் கேஸ்னு அட்மிட் ஆயிருக்காங்களா? ஆமா சார். ஒரே ஒருத்தர் மட்டும் குளத்துல விழுந்துட்டதா சொல்லி பலத்த காயத்தோட பேச்சு மூச்சு இல்லாம ஊர் ஜனங்க கொண்டு வந்து அவரை இங்க அட்மிட் பண்ணாங்க சார். லேசா மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் அவர் பேர் கூட மதன்னு சொன்னார் சார். அதுக்கப்புறம் அப்படியே மயங்கிட்டாரு சார். அவர் யாரு என்னன்னு தகவல் தெரியல சார். சார், அவரு பேரு மதன் தானே சொன்னாரு? ஆமா சார். உங்களுக்கு அவரை தெரியுமா? சார், அவர் என்னோட சகல தான். அவரு காணாம போய் 2-3 நாள் ஆச்சு. அவரை தான் நாங்க எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கோம். அவரை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்குங்க. நான் இப்ப உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுத்துட்றேன் சார். அவரை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க சார். நான் இப்பவே வந்துடுறேன் சார். எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சார். நீங்க வந்து அவரை பாருங்க. இது வரைக்கும் யாருமே வந்து அவரை பார்க்காம பரிதாபமா இருக்காரு சார். சீக்கிரம் வாங்க சார். இதோ வந்துடுறேன். மதன், உன் மச்சினிச்சி ஜோதிகாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறத தடுக்க பாத்தியா? உன் மாமா பொண்ணு ராதாவை பத்தி உனக்கு தெரியுமா? பழசெல்லாம் மறந்துட்டு என் வீட்டுல வேலைக்காரியா இருக்கா. அவளை போய் என் வீட்டுக்காரி ஆக்கணும்னு நினைச்சா முடியுமா? விட்டுருவனா? இதோ வந்துட்டேன் சகல. சீனு ராமசாமி சார் படத்தில் எதுவுமே எல்லையை தாண்டதுனால அது டேரக்டரோட காமெடி செஞ்ச டயலாக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் நிம்மதியாகவும் இந்த படம் பண்ணாச்சு. தர்மதுரையோட சாங்ஸ் ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி, எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அக்கா, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். என்னம்மா? இந்த போட்டோல இருக்காருல்ல, இவர் எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லம்மா, நான் பார்க்கல. பார்க்கலையா? சரி. ஹலோ. சொல்றா நந்து, என்ன விஷயம்? டேய் மச்சான், நாம் நினைச்சது சரியா போச்சுடா. நம்ம அடிச்சு குளத்துல தூக்கி போட்டோமே அந்த மதன், அவன் இப்போ அச்சரப்பாக்கம் எஸ்எஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கானா? டேய் மச்சான், நான் இப்போ எங்க மாட்டி போனோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? டேய், அவனை எப்படியாவது அங்க இருந்து கடத்திட்டு வந்து எங்கேயாவது நம்ம கஸ்டடியில வச்சுக்கணும்டா. டேய், நீ தப்புக்கு மேல தப்பு பண்றடா. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஏற்கனவே நீ செஞ்ச பாவத்துக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னே தெரியல. இதுல இது வேறயா? ஒழுங்கா சொல்றேன் கேட்டுக்கோ. பேசாம இதை இதோட விட்டுட்டு ஆக வேண்டிய வேலையை பாரு. டேய் மச்சான், ப்ளீஸ் டேய், இந்த ஒரு தடவை மட்டும் எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணா. இது என்னோட மான பிரச்சனைடா. இந்த விஷயம் மட்டும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்னை செருப்பாலே அடிச்சு என்னை வீட்டை விட்டு துரத்திடுவாரா. அப்புறம் என் குடும்ப மானமே காத்துல பறந்துடும்டா. நான் எப்படியாவது இந்த ஜோதிகா கழுத்துல தாலி கட்டிட்டேனா, அதுக்கப்புறம் என்ன மன்னிச்சு எங்க அப்பா என்ன ஏத்துக்குவாரா. எப்படியாவது இந்த ஒரு தடவை என்ன ஹெல்ப் பண்ணா. டேய் மச்சான், ப்ளீஸ்டா. டேய், இப்போ என்ன பண்ண சொல்ற? ரவுடிகளை கூட்டு போய் ஹாஸ்பிடல்ல அந்த மதனை தூக்கிட்டுமா? ஒரு நிமிஷம் இருடா.
ஒரே நிமிஷம் இருங்க. நான் ஒரு போட்டோ காட்டுறேன். அவர் எங்கேயாவது பாத்திருக்கீங்களான்னு சொல்லுங்க. அதோ இவர்தான். இவர் எங்கேயாவது பாத்திருக்கீங்களா சொல்லுங்க. இல்லம்மா, எங்கேயும் நான் அவரை பார்க்கலையா? பார்க்கலம்மா. தெரியாதும்மா, எனக்கு இவரை தெரியாது. தேங்க்ஸ். சொல்லு மச்சான், அந்த மதனை தூக்கிடு வா. டேய் இப்படிலாம் செய்யக்கூடாது. இந்த விஷயத்துல அடியாட்களை நம்பக்கூடாது. நம்ம அறிவை தான் நம்பணும். நீ இப்ப என்ன பண்றனா, அந்த மதனோட அம்மா அப்பான்னு சொல்லி ஒரு போலியான அம்மா அப்பாவை ஏற்பாடு பண்ணி ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூட்டிட்டு போ. அங்க போயிட்டு இந்த மதன் எங்க புள்ளதான், அவனை வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பாத்துக்கிறோன்னு சொல்லி எப்படியாவது டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த மதனை எங்க மறைச்சு வைக்கணும்னு நான் சொல்றேன். அவனை ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படியும் நான் ஜோதியா கழுத்துல தாலி கட்டிடுவேன். கொஞ்சம் இங்க வாங்களேன். அம்மா, என்னம்மா? இந்த போட்டோவை கொஞ்சம் பாருங்களேன். இவரு என்னோட வீட்டுக்காரருமா. இவரை இந்த பக்கம் எங்கேயாவது பாத்தீங்களா? இவரு காணாம போய் 2-3 நாள் ஆச்சுமா. யாரோ ஒருத்தர் போன் பண்ணி வர இவரை குளத்துல அடிச்சு போட்டதா சொல்றாங்க. யாராவது இவரை காப்பாத்தி இந்த ஊர்ல யாராவது வீட்டுல வச்சிருக்காங்களான்னு ஐயோ, பாருங்கம்மா. பையன் நல்ல இளம் வயசு பையனா இருக்காரேம்மா. நான் பாக்கலையம்மா. கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்கம்மா. இங்க யாராவது இத பாருமா, எங்க ஊர்ல இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே ஊரை கூட்டி தெரிவிச்சிருவாங்க. அந்த மாதிரி எதுவும் நடக்கலையே. நீ வேணா பக்கத்து ஊர்ல போய் கேட்டு பாரு. சரிங்க. மச்சான் இதுக்கெல்லாம் நீ தாண்டா எப்படியாவது ஹெல்ப் பண்ணும். உன்னை கெஞ்சி கேட்கறேன்டா. ஆனா மாட்டனை மட்டும் சொல்லிடாத மச்சான். இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. சரிடா, நீ எதுக்கும் கவலைப்படாத. பார்த்து பக்குவமா நானே ரெடி பண்ணிடுறேன். டேய் மச்சான், இந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்டா. அந்த மதனோட அப்பா அம்மாவா நடிக்க வர்றவங்க உண்மையிலே சொந்த அப்பா அம்மா மாதிரி தத்ரூபமா நடிக்கணும். அவங்க சொதப்பிட்டாங்கன்னா நம்ம மாட்டிப்போம் மச்சான். மதனோட அப்பா பேரு குமாரசாமி, அம்மா பேரு வசந்தா. எல்லாத்தையும் நான் ஏற்கனவே விசாரிச்சிட்டேன். மதனை டிஸ்சார்ஜ் பண்ணும்போது ஹாஸ்பிட்டல் லெட்ஜர்ல கையெழுத்து கேட்டா குமாரசாமி வசந்தான்னு தான் கையெழுத்து போடணும். சரி, இவ்வளவு தூரம் நீ சொல்ற, பாத்துக்கிற விடு. ஐயா, என்னம்மா? ஒரே ஒரு நிமிஷங்க ஐயா. இதோ இந்த போட்டோல இருக்கவரை பாத்திருக்கீங்களா? ஏன்பா இவர் அந்த குளத்துல அடிச்சு போட்டுருந்தாங்களே, இவர்தானே? ஆமா அவர்தான். ஐயோ, பாத்திருக்கீங்களா? இருமா பதட்ட. எங்க பாத்தீங்க? ஏம்மா, இவரு உங்களுக்கு என்ன வேணும்? இவர் என் புருஷங்க ஐயா. சொல்லுங்க, எங்க பாத்தீங்க? இவர் யாரோ நம்ம ஊர் குளத்துல அடிச்சு போட்டு மறந்து கிடந்தாரு. நம்ம ஊருக்காரங்க தான் வெளியே தூக்கிட்டு வந்து காப்பாத்தினாங்க. பேச்சு மூச்சு இல்லாம இருந்தாரு. நாங்க ஆம்புலன்ஸ் வர வச்சு அவருக்கு உதவி செஞ்சு அச்சரப்பாக்கம் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சோம். நீங்க அவரை பார்க்கணும்னா அச்சரப்பாக்கம் எஸ்எஸ் ஆஸ்பத்திரியில போய் பாருங்க. ஐயா, இவர் உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லைங்களே? அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுமா. ஆஸ்பத்திரி போய் பார்த்தாதான் தெரியும். நீ போய் அவரை நேர்ல போய் பாருங்க. சீக்கிரம் போமா. ஏண்டா இவ்வளவு லேட்டு? அண்ணா வரவழில ஒரே டிராபிக் ஆயிடுச்சுனா அதான் லேட்டு. மதனோட அம்மா அப்பாவை இவங்க தான் நடிக்க போறாங்க. வணக்கம்லாம் இருக்கட்டும். 2 பேரும் நல்லா நடிப்பீங்களா? நீங்க எப்படி நடிக்கணும்னு சொல்லுங்க. சும்மா நடிச்சு அசத்தி போடுறோம். நான் சொல்றத நல்லா கவனமா கேளுங்க. உங்க பேரு குமாரசாமி, உங்க பேரு வசந்தா. ஓகேவா? நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. உங்க பையன் பேரு தான் மதன். 2-3 நாள் முன்னாடி தான் காணாம போயிட்டான். புரியுதா? புரியுது. மேல சொல்லுங்க. ஆஸ்பத்திரியில உங்க பையன் சீரியஸா இருக்கான். நீங்க 2 பேரும் மதனுக்கு அப்பா அம்மாவும் நடிச்சு நீங்க என் புள்ளைய வேற ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறேன்னு சொல்லி மதனை டிஸ்சார்ஜ் பண்ணணும். இதான் உங்க வேலை. சொதப்பிடக்கூடாது. என்ன? நாங்க எப்படி நடிச்சு முதல்ல டிஸ்சார்ஜ் பண்றத மட்டும் பாருங்க. நாங்க நடிக்காத நடிப்பா. வாங்க முதல்ல ஹாஸ்பிடல் போலாம். போங்க.
அழாதீங்க. ஆமாடி வசந்தா, அந்த புள்ளைய பார்க்கறதுக்காக சொல்லுங்க சார். மதன் யாராவது இங்க சீரியஸ் அட்மிட் ஆமா இருக்காங்க? சார், டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு சுயநினைவு இல்ல. என்னது சுயநினைவு இல்லையா? ஏமா அப்படியே விட்டுருவீங்களா? சார், கொஞ்சம் அமைதியா இருங்க சார். சார், சொல்லுங்க சார். இருங்க. பேப்பர்ல போட்டோ போட்டு சார், உசாது சார், படுத்துக்கலாம்ல? ஏமா சார், please சார். ஊர் ஊரா சுத்திட்டு இங்க வாங்க. மேல ஹாஸ்பிடல்ல மதனுக்கு பேஷண்ட் இருப்பாங்க. இவங்களை இருங்க, கூட்டிட்டு போங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. புள்ளைய பாருங்க சார். பையனை பார்த்தா போங்க, நீங்க சீக்கிரமா கூட்டிட்டு போங்க. வாங்க வாங்க அக்கா, வாங்க பார்க்கலாம். ஐயையோ! அம்மா, யாரும்மா நீங்க? கொஞ்சம் வெளியில போங்க. எப்படி சுயநினைவு இல்லாம படுத்து கிடக்குறியே? எப்படி இருந்தா புள்ள? எப்படிக்கு என்னாச்சு? ஹலோ, யாரு நீங்களா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹலோ, யாருமா நீங்க? ஏன் அப்படி சத்தம் போறீங்க? பேஷண்ட் டிஸ்டர்ப் பண்றீங்க. வெளில போங்க. சார், நாங்க ஏன் சார் வெளிய போனோம்? என் புள்ளைய அட்மிட் பண்ண உடனே நீங்க எங்களுக்கு தகவல் கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு உங்க இஷ்டத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி பில்ல போட்டு பணத்தை கறக்கலாம்னு பாக்குறீங்களா? சார், என் புள்ளைய எங்க ஃபேமிலி டாக்டர் வச்சு செக் பண்ணிக்கிறோம் சார். டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புங்க சார். முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. டாக்டர், இவர்தான் மதனோட அப்பா குமாரசாமி. இவங்க மதனோட அம்மா வசந்தா. ஓ, அப்படியா? மிஸ்டர் மதன், மிஸ்டர் மதன், உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க. கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க. மதன், இவங்க உங்க அப்பா அம்மாவான்னு பாருங்க. இவங்க உங்க அப்பா அம்மா தானே? என்னப்பா இப்படி படிச்சிட்டீங்க? சொல்லுங்க மதன். இல்ல. ஏங்க இல்லைன்னு சொல்றாரு? சார், என்ன சார் டாக்டர் நீங்க? அவர்தான் சுயநினைவு இல்லாம இருக்காருல்ல, அவருக்கு எப்படி அடையாளம் தெரியும்? ஐயையோ! போச்சு சார், போச்சு சார், எல்லாம் போச்சு சார். என் பிள்ளைக்கு எல்லாம் மறந்து அம்மா, ப்ளீஸ்மா அழாதீங்க. பக்கத்துல பேஷண்ட் எல்லாம் இருக்காங்கம்மா. கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. பண்ணுவேன். சார், இப்ப பேச்சே இல்ல சார். என் புள்ளைய டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புங்க சார். பெரிய ஹாஸ்பிடல் வச்சு ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிறேன். அனுப்புங்க சார். சார், திடுதிப்புன்னு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணா எப்படி சார் பண்ணுவாங்க? என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? என் பையன் உங்க ஹாஸ்பிடல்ல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உயிருக்கு ஆபத்து சார். அனுப்புங்க சார். டிஸ்சார்ஜ் பண்ணுங்க சார். பண்ணுங்க சார். அமைதியா இருங்க. டாக்டர் என்ன டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. அமைதியா இருங்க. புள்ளைய பாருங்க அமைதியா இருங்க. சார். எப்படி வளர்த்தா சார்? சரி, பில்ல கட்டிட்டு நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போங்க. நீங்க போய் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். வாங்க. ஆமா ஆமா டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டேன்ல. மதனுங்கிற பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணணும். பில் எவ்வளவு ஆச்சுன்னு பார்த்து கிளியர் பண்ணி அனுப்புங்க. ஓகே சார், நீங்க 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. நான் பில் ரெடி பண்ணி கூப்பிடுறேன். அதெல்லாம் முடியாதுமா. எங்க வெயிட் பண்ண டைம் இல்ல. சார், ப்ளீஸ் என் சார், பில்லை போட்டு நீங்க பணத்தை டென்ஷன் வாங்கிட்டு ஆகாதீங்க. என் புள்ளைய நான் டிஸ்சார்ஜ் சீக்கிரமா பண்ணுங்க. கொடுக்குறேன். வெயிட் புள்ளைய பண்ணுங்க. பெரிய ஹாஸ்பிடல்ல சேர்த்து ஓகே சார். காப்பாத்திக்கிறோமா? சரி, ஆமா, உட்காருங்க. இருங்க, டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க மாமா. சீக்கிரம் பில்ல போடுமா. பொறுமையா இருங்க. தமா சார், இதுல ஒரு சைன் பண்ணுங்க. தமா அம்மாவையும் சைன் பண்ண சொல்லுங்க சார். ஆமா ஆமா சைன் பண்ணுமா. ஓகேமா, நீங்க பேஷண்ட்டை கூட்டிட்டு போலாம். தேங்க்ஸ் மா. எப்படி ஆயிடுச்சு? எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. என் பேரு பூமிகா. என் ஹஸ்பண்ட் மதன் தண்ணில மூழ்கி ஆபத்தான நிலைமையில இங்க வந்து அட்மிட் ஆனதா கேள்விப்பட்டேன். அவர் எந்த வார்டுல இருக்காருன்னு கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ்.
You start the music.